ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? ஒரு கம்பெனி ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மூலமாக சேல் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஒரு கம்பெனி ஒரு பொருளை ஏன் மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரிங்களா? நீங்கள் யூடியூப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம வாங்கினோம்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். அதாவது 1%லேருந்து 7% வரைக்கும். சரிங்களா? பட் நம்மளுக்கு இந்த கொடுக்குற கம்பெனி யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளுக்கு ஒரு 70% இன்கம் வந்து தரக்கூடிய ஒரு கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்குருக்கள். ஸோ யார் இந்த பிஸ்குருக்கள் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், இந்தியாவோட கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சர்டிஃபிகேட் தான் லெஃப்ட் சைடில் நான் கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டவுட்டில் இருப்பாங்க நிறைய பேர், லீகல் தானா, ஏன்னா ஆன்லைனில் நிறையா ஸ்கேம் நடக்குது, கண்டிப்பாக இதை வந்து நம்பலாமா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். 100% லீகல் தான், தாராளமாக நீங்கள் நம்பி இறங்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ரைட் சைடில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்குருக்கள் மூலமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட விஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இடெக் பிளாட்ஃபார்ம், அதாவது எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இவங்க வரணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மூலமாக வருமானமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல இவங்க நம்பிக்கையாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களோட மிஷன், இவங்களோட டார்கெட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பீப்புள் வந்து டிஜிட்டலாக உள்ளே வந்துடுவாங்கன்றது தான் இவங்களோட எய்மாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேர்னிங் மூலமாக, அதாவது ஒரு எஜுகேஷன் கொடுத்து அது மூலமாக நல்ல வருமானமும் வர்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களோட வெப்சைட்டில் தான் இருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஜுகேஷனை தான் மெயினாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி, நல்லா படிச்சுட்டு அது மூலமாக நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப டைம் பாஸாக, அதாவது ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் கோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி, ஃபினான்ஸ் மாஸ்டரி, இந்த ஃபினான்ஸ் மாஸ்டரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. இதை நம்ம எடுக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வரும். அதாவது இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கீங்கல்ல, நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதில் வந்திருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் மாஸ்டரி தான். ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக சூப்பராக நம்ம சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து சாலிடாக 10,000 பேசிக்காக சம்பாதிக்கலாம். இது போக ஹையெண்டில் சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வந்து சண்டே ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம யார் நடத்துகிறாங்க, யார் வர்றாங்க அப்படின்றத முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அப்ஸ்கில் கோர்சஸ் வந்து இது போக இந்த கோர்ஸ் எல்லாம் தவிர்த்து மேற்கொண்டு நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி அப்ஸ்கில் கோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். யார் பிஸ்குருக்கள்ன்றது வந்து மறுபடியும் போட்டிருப்பாங்க. ஏன் பிஸ்குருக்குள்ள நம்ம சேரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.8 lakh ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸில் என்ரோல் ஆகிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது மட்டும் இல்லை, சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம், அதாவது @சிவகுமார் டிஜிட்டல்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட் டைமாக ஒரு 2 to 3 hours நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி சூப்பராக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான பெஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர்லாம் யார் இருக்காங்கன்ற லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ப்ரெசன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்குருக்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து இருக்காங்க, அவங்க யார், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா இந்த ப்ரெஸ்ஸில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் போய் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது போக எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி அது மூலமாக லேர்ன் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஏர்னிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும், சில பேர் கேட்பாங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிறது மூலமாக தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம எதை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது 2ல் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும்.
அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு லேர்ன் பண்ண முடியும். அதுவும் சும்மா சாதாரணமாக இல்லை, சாலிடாக ஒரு நாளைக்கு 10,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இது பேசிக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணி உள்ளே வர்றீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்களும் என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஏர்னிங் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி, ஃபினான்ஸ் மாஸ்டரி 3 கோர்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 2 கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல் கோர்சஸாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த 3 நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு ரீசனபிளாகவும் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த கோர்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கோர்ஸோட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிராஃபிக் மாஸ்டரி பார்க்குறோம். இந்த டிராஃபிக் மாஸ்டரியில் பேசிக் லெவல் கோர்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 கோர்ஸ் இருக்குது. இந்த 17 கோர்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் இருக்குது. அதுவும் சேர்ந்து தான் மொத்தம் 17 கோர்ஸ் வரும். ஸோ அதுவும் ஆட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 கோர்ஸ் வந்துடும். சரிங்களா? இதில் இதுக்கு முன்னாடி இருக்க டிராஃபிக் மாஸ்டரி, அதுக்கு முன்னாடி இருக்க பிராண்டிங் மாஸ்டரி, அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டல் மாஸ்டரி, இது எல்லாமே சேர்ந்து தான் அப்படியே ஆட் ஆகி வந்துடும். ஸோ மொத்தமாக 24 கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என் சைடில் இருந்து இந்த கோர்ஸை தான் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹை லெவல் டிமாண்டிங் கோர்சஸ்னால் இந்த ஃபினான்ஸ் மாஸ்டரி எடுத்தவங்க தான் சூப்பராக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாலிடாக 1 லேக் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. 1 வீக்கு 1 மந்த்து இப்படிலாம் 1 லேக் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் மாஸ்டரி தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் லெவலும் ஸ்டாக் மார்க்கெட்டோட அட்வான்ஸ் லெவலும் இதில் எக்ஸ்ட்ரா 2 கோர்ஸ் ஆட் ஆயிரும். மொத்தம் 26 கோர்ஸ் வந்துடும். இதுக்கு முன்னாடி இருக்கிற நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே இதுலேயே சேர்ந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? மேலே அதனால தான் ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற கோர்சஸும் சேர்ந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? இதில் நம்ம பண்ணுறனால ஒவ்வொரு கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே போட்டிருக்கேன் சர்டிஃபிகேட் ஃபார் ஆல் கோர்சஸ். ஸோ நீங்கள் படிக்கிற ஒரு கோர்சஸுக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் அக்சஸும் இதுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நாம் எந்த கோர்ஸில் என்ரோல் ஆகலான்றதை பார்த்துடலாம். அதுவும் லைஃப் டைம் அக்சஸும் அதுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ டிராஃபிக் மாஸ்டரி பற்றி பார்த்துடலாம். இதோட பண்டில் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 சம்திங் வருதுங்க. இதோட ஸ்பெஷல் ஆஃபராக இந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8,999 ரூபான்ற ப்ரைஸில் கொடுக்குது. நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னீங்கன்னா 5,999 என்ரோல் ஆகலாம். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஈஸியாக என்ரோல் ஆகிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி. இந்த பண்டிலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,30,120 ரூபா வருதுங்க. இதோட ஸ்பெஷல் ஆஃபராக கம்பெனி எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15,999 ரூபான்னு கொடுக்குது. அதுவே நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் மூலமாக உள்ளே வர்றீங்க அப்படின்னீங்கன்னா 10,999 ரூபான்ற ப்ரைஸில் என்ரோல் ஆகிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மாஸ்டரி. ஹை டிமாண்டிங் கோர்சஸ்ன்னு சொன்னால் இது ஒன்று தாங்க. ஏன்னா இதில் லேர்ன் பண்ணுறதுனாலும் சரி, ஏர்ன் பண்ணுறதுனாலும் சரி, நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான கோர்ஸு. ஏன்னா இதுலேயே ஒட்டுமொத்த கோர்ஸுமே அடங்கிடும். ஸோ இதோட பண்டில் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,70,118 ரூபா வருது. கம்பெனி இதுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் மூலமாக உள்ளே வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999 ரூபான்றதுல என்ரோல் ஆயிடலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இது லைஃப் டைம் அக்சஸ் இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா கோர்ஸுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் மூலமாக உள்ளே வர்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு நமக்கு கம்பெனி கமிஷன் கொடுக்குதுன்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த டிராஃபிக் மாஸ்டரியோட கமிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 5 கோர்ஸ் சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் மாஸ்டரி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 800 ரூபா கிடைக்கும். அதுவே பிராண்டிங் மாஸ்டரி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 2,000 ரூபா கிடைக்கும். அதாவது 5,999 ரூபான்ற கோர்ஸை நீங்கள் எடுத்து இந்த கோர்ஸை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுவே நீங்கள் டிராஃபிக் மாஸ்டரி எடுத்தீங்கன்னா 4,000 கொடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரிக்கும் அதே அமௌண்ட்டு தான். ஃபினான்ஸ் மாஸ்டரிக்கும் 4,000 தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மாஸ்டரி
ஃபஸ்ட்டு பிகினிங் உள்ளதுக்கு 800 ரூபா தான் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் பிராண்டிங் மாஸ்டருக்கு 2000 ரூபா தான். அதே டிராஃபிக் மாஸ்டரி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா 4000 கொடுக்குறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டருக்கு 7000 கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ் மாஸ்டருக்கு 7000 கொடுக்குறாங்க. இதுவே நான் சொன்ன ஹை டிமாண்டிங் கோர்ஸ் ஃபினான்சியல் மாஸ்டரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள். பேசிக்காக ஃபஸ்ட் இதுக்கு 800 ரூபா தான், செகண்ட் இதுக்கு 2000 நான் சொன்னது தான். அதே டிராஃபிக் மாஸ்டரி எடுக்கிறீங்கன்னா 4000, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி எடுக்கிறீங்கன்னா 7000. ஃபினான்ஸ் மாஸ்டரி எடுக்கிறீங்க, அதாவது ஃபினான்ஸ் மாஸ்டரியை சேல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மற்ற கோர்ஸ் எல்லாமே நீங்கள் விற்கிறீங்கன்னா லோ காஸ்ட் தான். அதுவே நீங்கள் ஃபினான்ஸ் மாஸ்டரியை வாங்கிட்டு ஃபினான்ஸ் மாஸ்டரியை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 10,000ன்றது ஹை லெவல் இன்கமாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் யதார்த்தமாக ஒரு 2 சேல் பண்ணிட்டீங்கனாலே ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடி அலைஞ்சு சம்பாதிக்கக்கூடிய 20,000 ரூபா உங்களுக்கு அசால்ட்டாக ஒரே நாளில் வந்துடும். அதுவும் நீங்கள் 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் 20,000க்கு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக ஒரு மாதம் கூட ரிலாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி கூட இந்த 20,000மோ 30,000மோ, ஏன் நான் உங்களுக்கு டார்கெட்டாக சொன்ன 50,000 வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். 1 லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் இதை சேல் பண்ணலை அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரைனிங் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் போகும்போது 1 by 1 நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக்காக நீங்களே உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாருமே யூடியூப்பில் போய் நம்ம ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்களா, இமேஜ் கட்டி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்மளும் செஞ்சுருவோம். அதே மாதிரி தான் இவங்களும் அழகாக அதை நல்ல கிளியராக ஒரு என்ன சொல்கிறது அட்வான்ஸ் லெவலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய லெவலுக்கு தான் அவங்களோட இங்கிலீஷ்லாம் இருக்கும். சரிங்களா? நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் இங்கிலீஷ்லாம் சொல்லாமல் நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிக்கக்கூடிய லெவலுக்கு தான் அவங்களோட ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டு சக்ஸஸ் கோர்சஸ் இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மாஸ்டரியில் அந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி உங்களோட ப்ரொஃபைல் வந்து எப்படி லுக்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எப்படி கண்டென்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பீப்புள் உங்களை பார்ப்பாங்க, திரும்பி பார்க்க வைக்கணுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் சேல் பண்ணணும். நான் வந்து இப்போ துணிக்கடை வச்சுருக்கேன், அதை சேல் பண்ணணும். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மொபைல் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் சேல் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக அதில் சொல்லி தருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. அது மூலமாக தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சேல் பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்குது. அப்படின்னும் போது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். சரிங்களா? நம்ம கம்பெனி எப்படி வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி எப்படி ஒரு கம்பெனி முன்னேற்றுறது, அந்த பூஸ்டப் மூலமாக நம்ம எப்படி நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக கோர்சஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட்டு ஹால் ஆஃப் ஃபேம். அதாவது 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, நான் எப்படி இப்போ இருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரைனிங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே, உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட்டில் காட்டியிருப்பேன், சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் ஜஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக மட்டும் இருக்காதுங்க. அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுற மாதிரியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர மாதிரியாகவும் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் எங்கடா நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியாகவும் அந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஒன்று வந்து மில்லினியர் ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்குருக்குல் மூலமாக யாரெல்லாம் மில்லினியர் ஆனாங்களோ அவங்களோட லைவ் செஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியும் நம்ம வந்து வச்சுருப்பாங்க. நம்மளால் பார்க்க முடியலன்னும் போது நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கிற மாதிரி ஒரு வசதியும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெபினார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வெபினார் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. எந்தெந்த டயத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஜூம் ஆப்பில் தான் அதை நீங்கள் வந்து கனெக்ட் ஆக முடியும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் மூலமாக அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னால் சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா படிக்க போகிறீங்க. படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அதுக்கானது தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வந்தேன். அதுலேயே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்ன் பண்ணணுன்ற எண்ணம் உங்களை கொண்டு வந்துடும். பட் அதர் ஏர்னிங் சைடு வந்து நம்ம பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எங்கிட்டலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃப்ரீலான்சிங் பண்ணி சம்பாதிக்கலாம். ஏன்னா ஃபைவர் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக தான் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நான் டிசைனர். ஸோ அப்படின்னும்போது எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பண்ணி அது மூலமாக நல்ல ஏர்னிங் வந்து நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸாகவே பண்ணி.
சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், அதுக்கடுத்து காப்பி ரைட்டிங். நீங்கள் கண்டென்ட் மட்டுமே எழுதி கொடுத்து அழகாக நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம் கம்பெனிக்கு. ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுலேயே இருக்குங்க. டிசைனும் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ போனஸ் ஃப்ரம் மை சைட், ஓகேங்களா. என்னோட மென்டார்ஷிப் நீங்கள் எடுக்கிறனால, அதாவது என்னோட வழிகாட்டுதலில் நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டவுட் கிளியரிங், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை மூவ் பண்ணி கொண்டு போவேன் சம்பாதிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லி தருவேன். தமிழில் உங்களுக்கு ட்ரைனிங் நான் கொடுத்துருவேன், சரிங்களா. எப்படி நீங்கள் சம்பாதிக்கணும், என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுவேன். அடுத்து ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜி, எங்கே மூவ் பண்ணால் எப்படி சம்பாதிக்கலான்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அடுத்து 50K பெர் மந்த் நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறதுக்கான கைடன்ஸும் நீங்கள் என்னோட ரெஃபரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் கிடைக்கும், சரிங்களா. இதுதான் என்னோட மென்டார்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய போனஸுங்க. பிஸ்குருக்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வைக்கிறாங்க எல்லாருக்குமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது, கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது. சேல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலோ இல்லை நேஷ்னல் ட்ரிப்போ போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் 2 to 3 hours அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதுவும் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம் படி, அதாவது ஒரு பேமெண்ட் டார்கெட் வச்சு அந்த பேமெண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, சரிங்களா. அடுத்து இவங்க வெரிஃபைடு தானா, இவங்க வந்து இன்னமும் டவுட்டாக இருக்குது அப்படின்னும் போது இவங்களோட ஃபேஸ்புக்கும் நான் காட்டியிருக்கேன், வாட்ஸ்அப்பும் காட்டியிருக்கேன். அதில் ப்ளூ டிக்கு க்ரீன் டிக் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இவங்க சேஃப் தான். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ 100% லீகலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் தான் கம்மியான ஆட்களுக்கு தெரிஞ்சு அவங்க மட்டுமே பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். இல்லைனா அடுத்தவங்க ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே சேஃபாக தான் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களோட டர்னுங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். என்னோட சைடில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் பர்சன் வரணும். ஒரு உங்களோட லைஃப்பை மாற்றி போடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி ஒரு ஆளாக தான் நான் என்னையே நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்னன்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை உங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் 10 ஸ்லாட் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 பேர் என்ரோல் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தாங்க தமிழில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். உங்களோட டவுட் கிளியரிங் எல்லாமே நான் சொன்ன போனஸ் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களை கைட் பண்ணி சூப்பராக சம்பாதிக்கிறதுக்கான கைடன்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லிவிட்டு அதை பிக் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு ஓகேங்க, புரிஞ்சிருக்கு, நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட பேர் சிவகுமார். 8098264426ன்ற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எஸ்ன்னு போடுங்க. ஸோ அவங்களுக்கான தமிழ் கைடன்ஸ் வந்து கிடச்சிருங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிவகுமார் டிஜிட்டல்ன்ற நேமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சிவகுமார் டிஜிட்டல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றிங்க.